சாஃப்ட்வேர் குருவி. பறவைங்க எல்லாம் ஒண்ணா வாழ்ந்துகிட்டு இருக்கிற அந்த ஊர்ல திடீர்னு ஒரு நாள் வானிலை மாறுச்சு. ஊருக்கு மத்தியில இருக்கிற ஒரு மரத்துக்கு கீழே உக்காந்துக்கிட்டு பன்னக்கிளியும் புஜ்ஜ குருவியும் ரொம்பவும் கவனமா அவங்களுடைய ஸ்மார்ட் போன்ல ஏதோ பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேருமே அந்த ஸ்மார்ட் போன் ஸ்கிரீன்ல விரல வச்சு ஏதோ எழுதிக்கிட்டு இருந்தாங்க. சரியா அப்பதான் புஜ்ஜியோட அம்மாவான துணி குருவி சூடா சாப்பாடு கொண்டு வந்தாங்க. அப்போ துணி புஜ்ஜிய பார்த்து, என்ன புஜ்ஜி, என்ன பண்ணும்? காலையில எந்திரிச்சதுல இருந்து அந்த மந்திர பெட்டியே கையில புடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எந்திரிச்சு பல்ல வழுக்கல. சரி, இதுல சாப்பாடு இருக்கு, சுட சுட சாப்பிடுங்க. புஜ்ஜி அந்த போனை பார்த்துக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே, அம்மா, இது மந்திர பெட்டி இல்லம்மா, இத ஸ்மார்ட் போன்னு சொல்லுவாங்க. நானும் பன்னும் சேர்ந்து இதுல ஒரு புது உலகத்தையே உருவாக்கி இருக்கோம். நான் ஒரு சாஃப்ட்வேர் குருவியா மாறிட்டேன். அப்போ துணிக்குருவி ரொம்ப ஆச்சரியமா, என்னது சாஃப்ட்வேர் குருவியா? நான் பறவைய பார்த்திருக்கேன், காக்காவை பார்த்திருக்கேன், கிளிய பார்த்திருக்கேன். சாஃப்ட்வேர் குருவினா? ஆமா, சாஃப்ட்வேர்னா என்னமா? பன்னக்கிளி ரொம்பவும் உற்சாகமா, ஆண்டி, சாஃப்ட்வேர் அப்படின்னா நான் சொல்றேன், நம்ம செய்யற வேலை சுலபமா ரொம்ப ஃபாஸ்டா ஆவறதுக்கு தான் சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. இந்த சாஃப்ட்வேரால எல்லாரோட வேலையும் அவ்வளோ வேகமா ரொம்ப சுலபமா ஆயிடும். இதனால நம்ம பறவைங்களுக்கு எல்லாருக்குமே நல்லது. அதுக்கு துணிக்குருவி, என்னடா சொல்ற பன்னு? அப்படின்னா நம்ம வேலையை இது சுலபமாக்கிடுமா? அப்படின்னா நம்ம கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லையா? நம்ம வயிறை எல்லாம் இதே நிறைச்சிருமாடா? ஆமாமா, கண்டிப்பா இதால சுலபமா வேலைய முடியும். சோட்டு ஆண்டி கடையில டெய்லி எல்லாரும் பொருளுங்களை வாங்குறதுக்காக கியூல நிக்கிறாங்களா? அது மட்டும் இல்ல, சிச்சு ஆண்டி, மகி ஆண்டி இவங்க எல்லாருமே தண்ணிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் நம்ம ஊரு பறவைங்களுக்காக நாங்க இதுல ஒரு அற்புதமான சாஃப்ட்வேரை ஏற்பாடு பண்ணிருக்கோம். இது மூலமா எல்லாமே சரியாயிடும். அப்பதான் அந்த பக்கமா லூசி புறாவும் சோட்டு கிளியும் பசங்க பேசுறத கேட்டு ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. அப்ப அங்க வந்த சோட்டு கிளி, என்னடா பன்னு, எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு என் பேரை சொல்றீங்க? எனக்கு டெய்லி கடைக்கு போய் மளிகை பொருளை விக்கிறது, கணக்கு பாக்குறதுன்னு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இது மூலமா எல்லாம் சரியாகுமா? அது என்னடா ஆப்பது? பன்னு சிரிச்சுக்கிட்டே, கண்டிப்பா செய்யும் அம்மா. இந்த ஆப் மூலியமா எல்லா பறவைங்களும் கடைக்கு வராம வீட்லயே உக்காந்துக்கிட்டு போன்ல அவங்களுக்கு தேவையான பொருளுங்களை ஆர்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு கஷ்டமும் இருக்காது. அதை நீங்க உக்காந்து பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்க கொண்டு போய் டெலிவரி பண்ணிட்டு வருவோம். இந்த சாஃப்ட்வேர் எல்லாம் பாத்துக்கோம். அப்போ லூசி ரொம்ப சந்தோஷமா, அடக்கடவுளே, எவ்வளவு நல்ல ஐடியா! கடைக்கு போய் பொருளுங்களை வாங்கிட்டு வரணும்னா எனக்கு காலே வலி எடுக்குது. உக்காந்த இடத்துல இருந்தே ஆர்டர் பண்ணலாமா? புஜ்ஜி, பன்னு, நீங்க உண்மையிலேயே புத்திசாலிங்க. அப்போ துணி ரொம்ப பெருமையா, பாத்தீங்களா, அதுக்கு தான் என் பொண்ணு சாஃப்ட்வேர் குருவின்னு சொன்னேன். எல்லாருக்கும் எவ்வளவு நல்ல வேலையை செய்யறா. புஜ்ஜி, இனிமே லேட் பண்ணாம இந்த வேலைய சரி பண்ணுமா? பசங்க ரெண்டு பேரும் ராவும் பகலுமா கஷ்டப்பட்டு அந்த சாஃப்ட்வேர் ஆப்பை ரெடி பண்ணாங்க. அந்த ஊர்ல இருக்கிற பறவைங்க எல்லாருக்குமே அந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்றதுன்னு கத்து கொடுத்தாங்க. சில நாட்கள்லயே பறவைங்க எல்லாருமே அந்த ஆப் தயாரான உடனே அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் ஆன்லைன்லயே பொருட்களை ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால சோட்டுவோட கடையில இப்ப ரஷ் நிறையவே இருந்துச்சு. வாவ், இந்த புஜ்ஜி பன்னு எவ்வளவு புத்திசாலியானவங்க. இனிமே நான் வெளியே போய் பறந்து எனக்கு தேவையான பழங்க காய்கறியை கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு பிடிச்ச கொய்யாப்பழம் என்ன தேடியே வந்துருச்சு. ஆமா மகி, எனக்கும் இப்ப வெளியே போக வேண்டிய அவசியமே இல்ல. இந்த சாஃப்ட்வேர் குருவி எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்திருக்கா. ஆனா ஊர்ல எல்லாருமே சந்தோஷமா இருக்கும்போது அவங்க சந்தோஷத்தை பார்த்து பிடிக்காம பொறாமப்படுற ஒரே ஒரு பறவை எது தெரியுமா? நம்ம சிச்சு காக்கா தான். இப்பவும் சிச்சு காக்கா ரொம்பவும் கோவமா தான் இருந்துச்சு. டே சின்னு, என்னடா அந்த துணியோட பொண்ணான புஜ்ஜி பெரிய சாஃப்ட்வேரை கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு ஒரு முழுக்க அவ பெருமைய பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னோட பெருமைய நான் காட்டுட்டா, அவளை விட நான் பெரிய சாஃப்ட்வேர் காக்கா தெரியுமா? அத கேட்டு சின்ன காக்கா, ஐயோ அம்மா, அந்த ஆப்பை பத்தி உங்களுக்கு என்னம்மா தெரியும்? உங்களுக்கு எதுவுமே தெரியாது. புஜ்ஜி எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ஆப்பை ரெடி பண்ணிருக்கா தெரியுமா? நீங்க மட்டும் வீட்டுல உக்காந்துக்கிட்டு எல்லாரையும் திட்டிக்கிட்டே இருப்பீங்க. சிச்சு ரொம்பவும் கோவமா,
டே சின்னு, என்னடா அவளை பத்தி ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருக்க? சாஃப்ட்வேர்னா என்னடா, ஒரு பட்டனை தட்டுறது அவ்வளவுதானே? அந்த மாதிரி எனக்கு செய்ய முடியாதா? நான் பாரு, சிச்சுவோட விதைங்க அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேரை எப்படி ரெடி பண்றேன் பாரு. அது மூலியமா விதைங்களை கொடுத்து அவங்க கையால எனக்கு தேவையான என்ன பொருளை வசூல் பண்ண முடியுமோ பாத்துக்கிறேன். சின்னு பயந்து போய், அம்மா வேண்டாம்மா, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாதீங்க. மத்தவங்கள ஏமாத்த போனா நம்மளுக்கே மோசமாயிடுமா. இந்த மாதிரி ஏமாத்துற வேலை எல்லாம் தப்புமா. அந்த குருவிகிட்ட நான் போய் கத்துக்கணுமா? நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. அவளோட சாஃப்ட்வேரை கீழே விழுக வச்சு என்னோட சாஃப்ட்வேரை எல்லாரும் நம்புற மாதிரி நான் கண்டிப்பா செய்வேன். அன்னைக்கு ராத்திரி ஊர்ல எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது சிச்சு காக்கா மட்டும் புஜ்ஜி பன்னுவை பார்க்க போச்சு. புஜ்ஜியும் பன்னுவும் வெளியில மரத்துக்கு கீழே தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவங்க போனை எடுத்து ஏதேதோ கண்டுபடி டைப் பண்ண ஆரம்பிச்சுது. அப்போ சிச்சு காக்கா மனசுக்குள்ள, இங்க பாரு புஜ்ஜி, உன்னோட சாஃப்ட்வேர்ல நான் பெரிய புழுவையே ஏத்தி விடுறேன் பாரு. உன் பாஷையில சொல்ல போனா வைரஸ் கீரஸ்ன்னு சொல்லுவீங்களே. உங்களோட ஆர்டர்ஸ் எல்லாம் மாத்தி மாத்தி தலைகீழாயி போச்சு. சிச்சு காக்கா அந்த ஆப்ல இருந்த ஆர்டர்ஸையும் அட்ரஸையும் மாத்திடுச்சு. மஹியோட ஆர்டரை வந்துட்டு லூசிக்கும், லூசியோட ஆர்டரை வந்து குஹுக்கும், இப்படி எல்லாத்தையுமே மாத்தி விட்டுருச்சு. மாத்தி விட்டுட்டு ஏதோ தெரியாத மாதிரி அங்கிருந்து போயிடுச்சு. அடுத்த நாள் காலையில சோட்டுக்கிளியோட கடைக்கிட்ட பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருந்துச்சு. ஏன்னா தப்பா ஆர்டர் ரிசீவ் ஆனதுனால எல்லாருமே சோட்டுவோட கடைக்கு முன்னாடி வந்து நின்னாங்க. சோட்டு, நீ என்ன வேலை செஞ்சு வச்சிருக்க? ஆர்டர் எல்லாம் தலைகீழியா மாத்தி வச்சிருக்க. நான் உனக்கு ஆர்டர் பண்ணது இனிப்பா இருக்கிற கொய்யாப்பழம், ஆனா நீ எனக்கு கொடுத்தது பச்சை மிளகா. தொண்டை எல்லாம் எரியுது. அப்போ லூசி, ஆமா சோட்டு, நான் என் பசங்களுக்காக கஞ்சிய ஸ்மூத்தா கேட்டா நீ என்னவோ கட்டியா இருக்கிற அவளை கொடுத்து அமிச்சிருக்க. அது மட்டுமா, விலை 100 ரூபா இருந்தது, இப்ப விலை 500 ரூபா ஆகி போயிருக்கு. அப்போ குஹு, ஆமா ஆமா, நான் ஏதோ ஒரு பொருள் ஆர்டர் பண்ணா எனக்கு வேற ஆர்டர் வருது. தலைகீழையும் எல்லாம் மாத்தி வச்சிருக்கீங்களா? இந்த ஆப்பே நல்லா இல்ல. அப்போ சோட்டுக்கிளி ரொம்ப பதட்டமா, ஐயோ கடவுளே, ஆர்டர் எல்லாம் அந்த பக்கம் இந்த பக்கம் மாறி போயிருக்கு. பில்ல கூட 1க்கு 2 ஏதேதோ காட்டிக்கிட்டு இருக்கு. ஐயோ, நம்மளோட புச்சி எங்க போயிட்டா? புச்சி புச்சி எங்கம்மா இருக்க? ஆர்டர் எல்லாம் மாறி போயிருக்கு, எங்க போயிட்ட? துணி, புஜ்ஜி, பன்னு 3 பேருமே சோட்டுக்கிளி கடைக்கு வந்தப்போ எல்லாருமே புஜ்ஜியை பிடிச்சி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அட என்ன புஜ்ஜி, நீ ஒரு சாஃப்ட்வேர் குருவி அப்படின்னு உன்னை நம்பி வந்தா நீ என்னவோ எங்களை ஏமாத்துற. எங்களுக்கு இதனால எவ்வளவு நஷ்டம் தெரியுமா? உன்னோட சாஃப்ட்வேரும் வேண்டாம், எதுவுமே வேண்டாம், எங்களை விட்டுரு நீ. அதை கேட்டு ತುನಿಕುರುವಿ, ಅಯ್ಯೋ ಮಗಿ ಅವ್ರೆ, ನನ್ ಮಗಳ ಬಗ್ಗೆ ಹಾಗೆಲ್ಲ ಮಾತಾಡ್ಬೇಡಿ. ಅವಳು ಯಾವತ್ತೂ ಎಲ್ರಿಗೂ ಸಹಾಯ ಮಾಡೋವಳು. ಎಲ್ಲೋ ಏನೋ ದೊಡ್ಡ ತಪ್ಪು ನಡೆದಿದೆ. புஜ்ஜி ரொம்ப அமைதியா தைரியமா, இங்க பாருங்க சோட்டு ஆண்டி, மகி ஆண்டி, எங்களால தப்பு நடக்கல. எங்களோட சிஸ்டம்ல யாரோ ஏதோ பண்ணிருக்காங்க. எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா எங்க சிஸ்டம் யாரோ ஹேக் பண்ணிருக்காங்க. இது யாரோ எங்களை பிடிக்காதவங்க தான் செஞ்சிருக்கணும். எங்களால தப்பு நடந்திருக்கு. கண்டிப்பா யார் இத பண்ணாங்கன்னு நாங்க கண்டுபிடிக்கிறோம். எங்களை மன்னிச்சிடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்யறோம். எங்க புஜ்ஜி உண்மையிலேயே புத்திசாலியானவ. இந்த தப்ப யாரு செஞ்சான்னு கண்டுபிடிச்சிடுவா, உங்களுக்கு உடனே சொல்லுவா. இப்படி இங்க சண்டை நடக்கிறத தூரத்துல நின்னு சிச்சு காக்கா பாத்துச்சு. சிச்சுக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அங்க சண்டை நடக்கிறத பாத்துக்கிட்டு சிச்சு காக்கா இங்க சத்தமா சிரிச்சு, பாத்தீங்களா, இந்த புஜ்ஜிக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது. அவதான் ஏதோ புரியாம செஞ்சிருக்கா. இனிமே என்ன நம்புங்க, நான் உங்களுக்கு ஃப்ரீயா ஃபுட் டெலிவரி செய்யறேன். அப்போ சின்ன காக்கா சிச்சு கிட்ட, அம்மா நீங்க பொய் சொல்லாதீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. நாளைக்கு ஆர்டர் வந்தா என்னமா பண்ணுவீங்க? டேய் வாய மூடுறா, அது வந்ததுக்கு அப்புறம் என்ன வேணாலும் பாத்துக்கலாம். புஜ்ஜி உடனே அவளுடைய போனை எடுத்து எல்லாத்தையும் செக் பண்ண ஆரம்பிச்சான். அவ அப்படி செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த போன்ல ஒரு கருப்பு இறகு ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, லாஸ்ட் அப்டேட் போன்ல எப்ப நடந்துச்சுன்னு பாக்கும்போது ராத்திரி 1 மணி அப்படின்னு காட்டிக்கிட்டு இருந்துச்சு. அத பார்த்து புஜ்ஜிக்கு ரொம்ப சந்தேகமும் வந்துச்சு. திருட மாட்டிக்கிட்டா. இந்த ஆப்ல எந்த விதமான பிரச்சனை இல்ல. நேத்து நைட்டு தான் யாரோ எங்க போனை திருடி ஆப் அந்த பக்கம் இந்த பக்கம் மாத்தி வச்சிருக்காங்க. இந்த சிறகு யாரோட இது? அவங்க தான் இந்த தப்ப செஞ்சது. எல்லாருமே அந்த இறக பார்த்தாங்க. அது காக்காவோடது அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. உடனே தூரத்துல நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த சிச்சு காக்கா கிட்ட எல்லாரும் கோவமா வந்தாங்க. ஏ சிச்சு, இந்த சிறகு உன்னோட இதுதானே? நேத்து நைட்டு புஜ்ஜி போனுகிட்ட போய் என்ன பண்ண, உண்மை சொல்றியா இல்ல உன்னை இந்த காட்டை விட்டு வெளியே அனுப்பணுமா?
அப்போ சிச்சு பயந்துகிட்டே, ஐயோ மகி, எதுக்காக என் மேல அபாண்டமா பழிய சுமத்துறீங்க? என்னோட சிறகு ரொம்ப சாஃப்டா இருக்கும். இது என்னோட இதே இல்ல. காட்டுல வேற ஏதோ காக்காது. சிச்சு அத்தை, நீங்க பொய் சொன்னாலும் சாஃப்ட்வேர் பொய் சொல்லாது. நேத்து நைட்டு 1 மணிக்கு உங்களோட ஐபி அட்ரஸ்ல இருந்து தான் எல்லாமே நடந்திருக்கு. நீங்க பொய் சொன்னாலும் சிஸ்டம் பொய் சொல்லாது. நீங்க எவ்வளவுதான் மறைச்சாலும் உண்மை தெரிஞ்சிடும். அப்போ சின்ன காக்கா, ஆமா மகி ஆண்டி, இந்த வேலையை செஞ்சது எங்க அம்மா தான். புஜ்ஜிக்கு இருக்கிற நல்ல பேரை கெடுக்கணும்னு நேத்து நைட்டு எங்க அம்மா தான் புஜ்ஜியோட போனை இப்படி பண்ணாங்க, மன்னிச்சிடுங்க. சிச்சு காக்கா வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு நின்னுக்கிட்டு இருந்தா. எல்லாரும் அவளை திட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஏ சிச்சு, உனக்கு புத்தி இருக்கா? பசங்க கஷ்டப்பட்டு காட்டுல இருக்கிற பறவைங்களுக்கு உதவி ஆகணும்னு பார்த்தா நீ வயிற்றுச்சல் பட்டு இந்த மாதிரி செய்தியா? உனக்கு வெக்கமா இல்லையா? ஆமா ஆமா, இவளுக்கு தகுந்த தண்டனைய கொடுத்தே அவனு. இவளால நேத்து என் பசங்க எல்லாம் பசிலேயே இருந்தாங்க. சிச்சு, சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக இருக்கிற ஆப். நீ பண்ணது தப்பு தானே. புஜ்ஜி கிட்ட முதல்ல மன்னிப்பு கேளு. அப்போ சிச்சு அழுதுகிட்டே, புஜ்ஜி, என்ன மன்னிச்சிடுமா. உனக்கு வர வேண்டிய நல்ல பேரை கெடுக்கணும் அப்படின்னு தான் நான் இப்படி பண்ணேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. இனிமே எப்பவுமே இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சிடுமா. அப்போ புஜ்ஜி குருவி சிச்சுவை பார்த்து, பரவாயில்ல சிச்சு ஆண்டி, நீங்க பண்ண தப்ப ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டீங்கல்ல, அது வரைக்கும் சந்தோஷம். இருந்தாலும் சாஃப்ட்வேர்ல ஏதாவது பிரச்சனை வந்தா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருந்து அந்த பிரச்சனைக்கு பரிகாரம் செய்யறது என்னோட கடமை. அதுபடி இந்த பிரச்சனையை நானே தீர்த்து வைக்கிறேன். புஜ்ஜி உடனே அவருடைய போன் எடுத்து ஸ்பீடா அந்த கோடிங் எல்லாத்தையுமே மாத்தினா. 5 நிமிஷத்துல எல்லாருடைய ஆர்டரும் அட்ரஸும் சரியாயிடுச்சு. இப்ப எல்லாருடைய ஆர்டரும் சரியானதை பார்த்து குஹு சந்தோஷமா, வாவ் புஜ்ஜி, மறுபடியும் என்னோட போன்ல என்னோட ஆர்டர்ஸ் கரெக்டா காட்டுது. உண்மையிலேயே நீ சாஃப்ட்வேர் புஜ்ஜி. புஜ்ஜி, உண்மையிலேயே நீ புத்திசாலி. இன்னொருத்தர் செஞ்ச தப்பால உன்னை நாங்க திட்டிட்டோம். உன்னோட கூட்ஸ் சேவை எப்பவுமே எங்களுக்கு ரொம்ப முக்கியம். பசங்களா, மறுபடியும் உங்களாலதான் இன்னைக்கு எனக்கு என்னோட ஆப் வேலை செய்யுது. உங்களுக்கு நான் டெய்லி ஃப்ரீயா பழங்களை கொடுக்கறேன். அப்போ துணிக்குருவி கண்ணுல கண்ணீரோட, என் பொண்ணு கோவப்படாம பிரச்சனைய எவ்வளவு சுலபமா தீர்த்து வச்சிருக்கா. அவ உண்மையிலேயே புத்திசாலி. உண்மையிலேயே அவ சாஃப்ட்வேர் புஜ்ஜி. சிச்சு காக்காவும் புஜ்ஜி கிட்ட வந்து அந்த சாஃப்ட்வேரை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா. இப்போ சின்னமும் புஜ்ஜியோட டீம்ல ஜாயின் பண்ணிருந்தான். அப்படி அந்த பறவைங்களோட கிராமத்துல சாஃப்ட்வேர் குருவியான புஜ்ஜியால இப்ப எல்லாருக்குமே வேலை ரொம்ப சுலபமா இருந்துச்சு. எல்லாருடைய ஆர்டரும் வீட்ல இருந்து அவங்க பண்ணா போதும், தானாவே அது அவங்க வீட்டுக்கு டெலிவரி ஆயிடும். ஒரு ஊர்ல இருக்கிறவங்க அவங்க ஊருக்கு நல்லது பண்ண நினைப்பாங்க, ஆனா இன்னொருத்தங்க கெட்டது பண்ண நினைப்பாங்க. என்ன ஆனாலும் சரி, என்னைக்குமே கெட்டது ஜெயிக்காது, நல்லது மட்டும்தான் நிச்சயமா ஜெயிக்கும். பறவைங்களோட கிராமத்துல வெயில் காலம் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. சூரியன் நெருப்பாள்ளி கொட்டிக்கிட்டு இருந்தான். அந்த ஊர்ல ஒரு சின்ன குடிசையில துணி அவனுடைய பொண்ணான புஜ்ஜி கூட வாழ்ந்துகிட்டு இருந்தா. துணி ரொம்பவும் ஏழை. அவ தினமும் ஊர்ல இருக்கிற சிச்சு காக்காவோட வயல்ல தான் கூலி வேலைக்கு போய்கிட்டு இருந்தா. சிச்சு காக்கா அவளுடைய வயல்ல இந்த வருஷம் தர்பூசணி பயிர் போட்டிருந்தா. துணி காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த வயலை நல்லபடியா பாத்துக்கிட்டா. ரொம்பவும் கவனமாவும் இருந்தா. ஒரு நாள் காலையில துணிக்குருவி வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது புஜ்ஜி வந்து அவங்க அம்மாவோட முந்தானிய பிடிச்சு நிப்பாட்டிட்டா. என்ன புஜ்ஜி, புடவை முந்தானியே புடிச்சுக்கிட்டு பின்னாடியே சுத்திட்டு இருக்க? எனக்கு வேலைக்கு வேற நேரம் ஆகுது. அந்த சிச்சு காக்கா மட்டும் என்ன பாத்துருச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எனக்கு வேலைக்கு போவ வழி விடு. அம்மா கொஞ்சம் நில்லுங்க அம்மா. வெளிய வெயில் பாத்தீங்களா எப்படி அடிச்சுக்கிட்டு இருக்குன்னு. இந்த வெயிலுக்கு எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. அந்த பன்னு சின்னு அவங்க 2 பேரும் அவங்க அம்மா அவங்களுக்கு நல்ல அழகான வாட்டர் மெலன், நல்ல கலரா இருந்துச்சு, நல்லா ஸ்வீட்டா கூட இருக்கும் போல. அதை எடுத்துட்டு போய் கொடுத்தாங்க இந்த வெயிலுக்கு. அதை பார்த்த உடனே எனக்கு ஆசை ஆயிடுச்சு. எனக்கும் நீங்க வரும்போது ஒரு வாட்டர் மெலன் பழத்தை கொண்டு வரீங்களா? நீங்க வேலை செய்யறது கூட அந்த வாட்டர் மெலன் தோட்டத்துல தானே. புஜ்ஜி சொன்னது கேட்டு துணி ரொம்ப கவலையா, ஐயோ என் தங்கமே, நீ கேட்கலனாலும் உனக்காக அந்த பழத்தை நான் எடுத்துட்டு வந்திருக்கணும். நான் தான் அந்த வேலையை செய்யல. அந்த பழத்தை சாப்பிட்டா உனக்கு இந்த வெயிலுக்கு வெயிலே தெரியாதுமா. நான் தானே டெய்லி இந்த பழங்க தோட்டத்துக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கேன். அந்த காக்கா எஜமானிக்கு என்ன பார்த்தா கஷ்டமா இருக்காதா? ஒரு பழம் எனக்கு வேணும்னு கேட்டு பாக்குறேன். கண்டிப்பா அவங்க எனக்கு கொடுப்பாங்க. புஜ்ஜி குருவி ரொம்பவும் சந்தோஷமா,
ஐ அம்மா, உண்மையிலேயே நீங்க ரொம்ப நல்ல அம்மா. எனக்காக நீங்க பழத்தை கொண்டு வரீங்களா? ஐ, நீங்க வர வரைக்கும் சாயங்காலம் வரைக்கும் நான் இங்கே விளையாண்டுகிட்டு இருக்கேன். எனக்கு பழத்தை கொண்டு வாங்க. துணி தன்னுடைய பொண்ணுக்கு வாக்கு கொடுத்து அங்கிருந்து தோட்டத்துக்கு போனா. தோட்டத்துல இருக்கிற களிச்செடி எல்லாத்தையுமே புடுங்கி செடிங்களுக்கு மருந்தடிச்சு அப்புறம் செடிங்களுக்கு தண்ணிய ஊத்தி நல்லபடியா பாத்துக்கிட்டு இருந்தா. அன்னைக்கு சாயந்தரம் சிச்சு காக்கா தோட்டத்துக்கு வந்து தர்பூசணி பழங்கள் விளைச்சல பார்த்து சந்தோஷப்பட்டா. ஆஹா, என்னோட தோட்டத்துல வாட்டர் மெலான் எவ்வளவு நல்லா வளர்ந்து நிக்குது. இத பாக்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பா, இத கொண்டு போய் வியாபாரம் பண்ணா நல்ல லாபம் வரும். அது மட்டும் இல்ல, சிட்டில இருந்து வியாபாரிங்க கூட வந்து இந்த பழத்தை வாங்கிட்டு போவாங்க. அப்போ துணி பயந்துகிட்டே கைய கட்டிக்கிட்டு, சிச்சு வணக்கம். இந்த தடவை பழம் ரொம்ப நல்லா காய்ச்சிருக்கு. இது வெயில்ல காஞ்சி போவாம நான் தான் இதுக்கு டெய்லி தண்ணி ஊத்திக்கிட்டு வரேன். ஓஹோ, துணி நீதானா? பரவாயில்ல, நீ ரொம்ப நல்லாதான் வேலை செஞ்சிருக்க. இருக்கட்டும், நான் உனக்கு என் வேலை செய்யறதுக்கு டெய்லி கூலி கொடுக்கறேன்ல. சரி சரி, இப்ப நேரமாச்சு, நீ வீட்டுக்கு கிளம்பு. நாளைக்கு காலையிலே வந்து வண்டிய லோட் பண்ணிடு, சரியா? சிச்சு, அது வந்து என் பொண்ணுக்கு இந்த வெயிலால ரொம்பவே தாகமா இருக்கு. அவ என்கிட்ட ஒரு வாட்டர் மேலான் பழத்தை கொண்டு வான்னு சொன்னா. நானும் இந்த தோட்டத்துல தானே வேலை செய்யறேன், கண்டிப்பா கொண்டு வரேன் அப்படின்னு என் பொண்ணுக்கும் வாக்கு கொடுத்துட்டேன். அதனால இவ்ளோ பழங்க இருக்குல்ல, ஒரே ஒரு பழம் என் பொண்ணுக்காக குடுக்கறீங்களா? அத கேட்டு சிச்சுவுக்கு ரொம்பவும் கோவம் வந்துச்சு. என்னது, உனக்கு இந்த பழம் வேணுமா? எவ்வளோ தைரியம் உனக்கு? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பழங்களை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு பழத்தையும் மார்க்கெட்ல 100ல இருந்து 200 ரூபா வரைக்கும் விக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது உனக்கு இந்த பழத்தை ஃப்ரீயா கொடுக்க முடியுமா? ஐயோ, நீங்க சொல்றது என்னவோ சரிதான். பாவம், என் பொண்ணு ரொம்ப ஆசையா கேட்டிருக்கா. நான் கொண்டு வரேன்னு காத்துக்கிட்டு இருப்பா. நீங்க வேணா கொஞ்சம் கெட்டு போனது இல்ல கொஞ்சம் உடஞ்சு போனது கொடுத்தாலும் பரவாயில்ல. இங்க பாரு துணி, என்னாலலாம் யாருக்குமே ஃப்ரீயா கொடுக்க முடியாது. அப்படி கெட்டு போன பழம் இல்ல உடஞ்சு போன பழம் ஏதாவது இருந்தா மார்க்கெட்ல தனியா ஜூஸுக்கு அப்படின்னு ஒரு விலைய வச்சு நான் வித்துருவேன். அதை தவிர உனக்கெல்லாம் இந்த மாதிரி ஃப்ரீயா என்னால கொடுக்க முடியாது. ஒருவேளை உன் பொண்ணுக்கு இந்த பழம் சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா மார்க்கெட்ல காசை கொடுத்து வாங்கிட்டு போ. சிச்சு சொன்னது கேட்டு துணி ரொம்பவும் வருத்தப்பட்டா. அதே வருத்தத்தோட வெறும் கைய வீசிக்கிட்டு வீட்டுக்கு வந்தா. புஜ்ஜி அவங்க அம்மாவுக்காக வெளியில உட்காந்து காத்துக்கிட்டு இருந்தா. ஆனா வெறும் கையோட வர அம்மாவை பார்த்த உடனே புஜ்ஜியோட முகமும் வாடி போச்சு. அப்போ புஜ்ஜி அவங்க அம்மா கிட்ட, அம்மா, என்னம்மா வெறும் கைய வீசிக்கிட்டு வந்திருக்கீங்க? எனக்காக நீங்க பழத்தை கொண்டு வரலையா? நீங்க சொன்னீங்களே கொண்டு வர அப்படின்னு. அப்போ துணி ரொம்பவும் கவலையா, ஐயோ புஜ்ஜி, என்ன மன்னிச்சிடுமா. நான் அந்த சிச்சு கிட்ட கேட்டேன் ஒரு பழத்தை என் பொண்ணுக்காக கொடுங்கன்னு. ஆனா அந்த சிச்சு ஃப்ரீயா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிருச்சு. சரி, காசு கொடுத்து வாங்கிட்டு வரலான்னு பார்த்தா அந்த அளவுக்கு என்கிட்டயும் காசு இல்ல. ஒரு பழத்தை கூட வாங்கி கொடுக்காத அளவுக்கு தகுதி இல்லாதவளா இருக்கேன்னா. புஜ்ஜி அவங்க அம்மா கண்ணுல கண்ணீரை பார்த்து வருத்தப்பட்டு, ஐயோ அம்மா, எதுக்காகம்மா நீங்க அழுவுறீங்க? அம்மா, எனக்கு அந்த வாட்டர் மெலன் வேண்டாமா. அந்த சிச்சு ஆண்டி நல்லவங்க கிடையாது, அதனாலதான் நம்மளுக்கு பழம் கொடுக்கல. பரவாயில்லம்மா, எனக்கு நீங்க, உங்களுக்கு நான் இருக்கேன்ல, எனக்கு அது போதும். நீங்க அழுவாதீங்கம்மா. துணி அவளுடைய பொண்ணு பார்த்து, இங்க பாருமா புஜ்ஜி, நீ கவலைப்படாத. எவ்வளோ காசானாலும் பரவாயில்ல, நான் உனக்காக அந்த பழத்தை கொண்டு வந்து தரேன். நீ கவலைப்படாத, படுத்துக்கோ. அப்படி அன்னைக்கு ராத்திரி அவங்க 2 பேரும் படுத்து தூங்குனாங்க. அடுத்த நாள் காலையில எப்பவும் போலவே துணி எழுந்திருச்சு வயலுக்கு வேலைக்கு கிளம்புனா. ஆனா மனசுக்குள்ள இந்த தடவை எப்படியாச்சும் புஜ்ஜிக்காக ஒரு தர்பூசணி பழத்தை பறிச்சுக்கிட்டு போகணும்னு நினைச்சா. அவ வயல்ல வேலை செய்யும் போது அவளுடைய மனசுக்குள்ள, இன்னைக்கு சாயங்காலம் எப்படியாவது வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நான் ஒரு பழத்தை எடுத்து வச்சுக்கணும். திருட்டுத்தனம் தப்பு அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனா என் குழந்தையோட ஆசை முன்னாடி அதெல்லாம் சின்னதுதான். இவ்வளோ 1000 கணக்குல பழம் இருக்கும்போது ஒரு பழத்தை நான் எடுத்து வச்சா சிச்சுவுக்கு தெரியவா போது. சிச்சு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பழத்தை எடுத்து வச்சுக்கிறேன். துணி ஒரு தர்பூசணி பழத்தை எடுத்து ஒளிச்சு வச்சிடலாம் அப்படின்னு தர்பூசணி பழத்து மேல கை வச்சா. ஆனா அவளுக்கு பயமா இருந்துச்சு. அவ மனசாட்சி தடுத்துச்சு. இப்படி பண்றது தப்புன்னு அவ நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் சிச்சு காக்கா சந்தோஷமா பாட்டு பாடிக்கிட்டே அவளுடைய வயலுக்கு வந்துகிட்டு இருந்தா. ஏ லலலலலலலலா,
ஏ லலலலலலலலலா. துணி, ஏ துணி, ஏ துணி, நீ எங்க இருக்க? அப்போ துணி பின்னாடி திரும்பி பார்த்து, சிச்சு, என்னாச்சு சிச்சு? ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க? என் மேல ஏதாவது கோவமா? ஐயோ துணி, இல்ல துணி, நான் கோவமா இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் நினைச்ச மாதிரியே எனக்கு வியாபாரத்துல டபுள் மடங்கு லாபம் கிடைச்சது. நான் சொல்லிக்கிட்டு இருந்தல, அந்த பட்டணத்துக்காரங்க வந்தாங்க. நம்ம பழத்தை பார்த்து இந்த மாதிரி ஒரு பழத்தை எங்க வாழ்க்கையில நாங்க பார்த்ததே இல்ல அப்படின்னு டபுள் மடங்கு காசை கொடுத்துட்டு போனாங்க. எல்லாம் உன்னாலதான். துணி சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம் சிச்சு. நான் கஷ்டப்பட்டதுக்கு இன்னைக்கு எனக்கு பலன் கிடைச்சது. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆமாம் துணி, நீ மட்டும் இந்த அடிக்கிற வெயில்ல இந்த செடிங்களுக்கு தண்ணி ஊத்தாம இருந்திருந்தா பழம் நல்லா வளர்ந்துருக்குமா? எனக்கு லாபம் கூட இவ்வளவு வந்திருக்காது. என்னோட லாபத்துல உனக்கும் ஒரு சின்ன பங்கு இருக்கு. அப்படின்னா நேத்து நீ உன் பொண்ணுக்காக ஒரு பழம் கேட்டல, இங்க பாரு, என் தோட்டத்துல காய்ச்ச பெரிய பழம் இது. உன் பொண்ணுக்கு என்னோட சின்ன பரிசு. இத கொண்டு போய் உன் பொண்ணுக்கு கொடு. துணி ரொம்பவும் சந்தோஷமா, உண்மையா சிச்சு, நீங்க எனக்கு இந்த பழத்தை கொடுக்குறீங்களா? இந்த பழத்தை பார்த்தா என் பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படுவா. உண்மையிலேயே அந்த கடவுள் உங்களுக்கு இன்னும் நிறைய லாபத்தை கொடுக்கணும். துணிக்குருவி அந்த பெரிய தர்பூசணி பழத்தை தலைமையில வச்சுக்கிட்டு சாயந்தர நேரம் வீட்டுக்கு கிளம்புனா. அப்போ வீட்ல புஜ்ஜி அம்மாவுக்காக காத்துக்கிட்டு இருந்தா. அம்மா வரும்போது பெரிய தர்பூசணி பழத்தை கொண்டு வரத பார்த்த உடனே புஜ்ஜியும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. வாவ் அம்மா, இந்த பழத்தை நீங்க எனக்காக கொண்டு வந்தீங்களா? அந்த சிச்சு ஆண்டி இத பார்த்து உங்களை எதுவுமே சொல்லலையாமா? இல்ல புஜ்ஜி, சிச்சுவுக்கு இன்னைக்கு நிறைய லாபம் வந்துச்சா, அதனால சிச்சு இன்னைக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. இந்த பழத்தை நம்மளுக்கு பரிசா கொடுத்திருக்காங்க. சரி வா, இத கட் பண்ணி சாப்பிடலாம். அம்மா சீக்கிரமா பழத்தை வெட்டுங்கம்மா, என் வாயில எச்சில் ஊறுதம்மா. துணி ஒரு பெரிய கத்தி எடுத்து அந்த தர்பூசணி பழத்தை நாலா வெட்டினா. உள்ள நல்ல டார்க் பிங்க் கலர்ல, அதாவது கிட்டத்தட்ட சிகப்பு கலர்ல ரொம்பவும் நல்லா இருந்தது அந்த தர்பூசணி பழம். அம்மாவும் பொண்ணும் சந்தோஷமா அந்த தர்பூசணி பழத்தை சாப்பிட்டாங்க. புஜ்ஜி தான் ரொம்பவே சந்தோஷமா இருந்தா. அம்மா, இந்த பழம் எவ்வளவு நல்லா இருக்குமா? இத கட் பண்ணி வாயில வச்ச உடனே இத சக்கரையில அப்படியே போட்டு வச்ச மாதிரி இருக்கு. வாயில வச்ச உடனே பழம் கரைஞ்சு போச்சு. இந்த பழம் ரொம்ப ஸ்வீட்டா டேஸ்டா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. புஜ்ஜி, இந்த பழத்தை உனக்காக தாமா வாங்கிட்டு வந்தேன். இத உனக்கு எவ்வளவு பிடிக்குதோ அவ்வளோ சாப்பிடு. ஆனா அதுல இருக்கிற விதைங்களை முழுங்காத, கீழே துப்பிடு. சரிங்க அம்மா, இந்த விதைங்களை எடுத்து நான் நம்ம வீட்டுக்கு மேல போட போறேம்மா. புஜ்ஜி குருவி அந்த விதை எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் விளையாடுற அப்படிங்கிற பேரில தூக்கி அவங்க வீட்டோட கூரை மேல போட்டுட்டா. கூரையில இருந்த புல்லோட இடுக்குல அந்த விதையெல்லாம் போய் மாட்டிக்கிச்சு. இப்படியே சில நாட்களும் போச்சு. ஊருக்குள்ள மழை காலமும் தொடங்குச்சு. தொடர்ந்து மழை பெஞ்சுக்கிட்டே இருந்ததுனால குடிசையோட கூரையில இருக்கிற அந்த விதையெல்லாமே இப்ப முளைச்சி செடியா வர ஆரம்பிச்சுது. சில நாட்கள்ல அந்த சின்ன சின்ன செடியெல்லாம் பெரிய கொடியா மாறி அவங்க கூரை முழுக்க அந்த கொடி பரவி கிடந்துச்சு. அம்மா, நம்ம வீட்டு மேல பாத்தீங்களா, பச்சை பசேல்னு நிறைய செடிங்க வந்திருக்கு. அப்படியே பார்க்க பச்சை பச்சையா இருக்கு. அது என்னம்மா? துணி சிரிச்சுக்கிட்டே, புஜ்ஜி, இது மழைக்காலம் இல்லையா? ஏதாவது பறவைங்க ஏதாவது விதைகளை கொண்டு வந்து நம்ம வீட்டு மேல போட்டிருக்கோங்க. அந்த விதையில இருந்து தான் இந்த செடி வந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, வர்றது வெயில் காலம் தானே, நல்ல சில்லுன்னு இருக்கும். அப்படி அவங்க 2 பேரும் அதை பெருசா எதுவும் எடுத்துக்கல. இப்படியே சில நாட்கள் போச்சு. மழை அந்த ஊர்ல பேஞ்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. அதனால யாருக்கும் தெரியாம அந்த கொடியில சின்ன சின்னதா பூக்கள் பூத்து சின்ன சின்ன காயும் விட்டுச்சு. சில நாட்கள்ல அந்த காயெல்லாம் பெரிய தர்பூசணி பழமா மாறுச்சு. ஒரு நாள் ராத்திரி நேரம் இடி மின்னல் சத்தத்தோட பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும் போது துணியும் புஜ்ஜியும் அவங்க வீட்டுக்குள்ள குளிர்ல நடுங்கிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் கூரையில இருந்து ஏதோ ஒண்ணு தம்முன்னு பெரிய சத்தத்தோட கீழே வந்து விழுந்துச்சு. அந்த சத்தத்தை கேட்டு புஜ்ஜி ரொம்ப பயந்துட்டா. அம்மா, என்னம்மா டம்முன்னு ஏதோ சத்தம் கேட்டுச்சு? எனக்கு என்னவோ பயமா இருக்கு. நம்ம வீடு கீழே விழுந்து போயிடுமாமா? அப்போ துணி, ஐயோ புஜ்ஜி, நம்ம வீடு ஒன்றும் விழுவாதுமா. ஆனா நம்ம வீட்டு மேல இருந்துதான் ஏதோ டம்முன்னு கீழே விழுந்துச்சு. நீ பயப்படாத, மழை நின்னதுக்கு அப்புறம் என்னன்னு பாக்கலாம். மழை கொஞ்சமா நின்னதுக்கு அப்புறமா துணி என்னாச்சுன்னு பாக்குறதுக்காக வெளியில வந்தா. அவ பின்னாடியே புஜ்ஜியும் வெளியில வந்தா. வெளியில வந்தவங்க அவங்க வீட்டோட கூரைய பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா அதுல பெரிய பெரிய தர்பூசணி பழங்கள் இருந்துச்சு.
நூத்துக்கணக்குல தர்பூசணி பழங்கள் இருந்துச்சு. அந்த வெயிட் தாங்க முடியாம தான் ஒரு தர்பூசணி பழம் கீழே விழுந்து உடைஞ்சு போயிருந்துச்சு. அந்த சத்தம் தான் அவங்களுக்கு கேட்டிருந்துச்சு. இத பார்த்து அவங்க ஆச்சரியமா, புஜ்ஜி, என்னம்மா நம்ம வீட்டு மேல இந்த வாட்டர் மெலான் பழம் இவ்ளோ நிறைஞ்சிருக்கு, நம்ம வீட்டு மேல இத்தனை பழங்க எப்படிம்மா வந்துச்சு? புஜ்ஜி ரொம்ப சந்தோஷமா, அம்மா, இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது. அன்னைக்கு இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு அதோட விதைங்களை எடுத்து வீட்டு மேல தூக்கி போட்டல, அதுதான் இப்ப மழைக்கு நல்லா வளர்ந்து நம்ம வீட்டுக்கு மேலேயே பழங்க வளர்ந்து நிக்குது. துணி சந்தோஷமா, புஜ்ஜி, நான் பட்ட கஷ்டத்துக்கு அந்த கடவுள் இன்னைக்கு எனக்கு சரியான வழிய காட்டி கொடுத்துருக்காரு. எவ்வளோ நாளா வெயில்ல கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்கேன். அதுக்காகவே என்னவோ இந்த கடவுள் எனக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல வழிய காட்டியிருக்கான். அம்மா, நம்ம வீட்டு மேல இருந்து விழுந்துச்சுல அந்த பழத்தை போய் சாப்பிடலாம், வாங்கம்மா. நம்ம 2 பேரும் உட்காந்து சாப்பிடலாம். நம்ம செடியில வளர்ந்ததுல நல்லா இனிப்பா இருக்கும். ஆமா புஜ்ஜி, நீ முதல்ல போய் வயிறு நிறைய சாப்பிடு. இவ்வளோ பழம் நம்மளால சாப்பிட முடியாது. இப்போ எனக்கு ஒரு நல்ல யோசனை வருது. ஏனம்மா ஆலோசனை? புஜ்ஜி, இதுக்கப்புறம் நான் சிச்சுக்கிட்ட வேலைக்கு போக மாட்டேம்மா. நம்ம வீட்டிலே இவ்வளோ பழங்க காய்ச்சிருக்கும் போது எதுக்காக நான் வேலைக்கு போனோம்? இந்த பழங்களை பட்டணத்துக்கு கொண்டு போய் விற்கிறேன். இதோட ருசி ரொம்ப நல்லா இருக்கும். இத பார்த்து பறவைங்க எல்லாம் நம்ம கிட்ட வாங்கிக்குவாங்க. அம்மா, சூப்பர் அம்மா. அப்ப நம்மளுக்கு நிறைய காசு வரும்ல. அப்ப நம்ம இதை விட பெரிய வீட்டை கட்டிக்கலாம். அடுத்த நாள் காலையில துணி அவருடைய வீட்டு கூரையில வளர்ந்திருந்த அந்த தர்பூசணி பழங்களை எல்லாம் வெட்டி அத வண்டியில வச்சு ஊருக்குள்ள வியாபாரத்துக்கு கிளம்புனா. அந்த பழம் ரொம்பவும் சுவையாவும் ரொம்பவும் இனிப்பாவும் இருக்கிறதுனால பழங்கள் எல்லாம் கொண்டு போன மயத்துல காலி ஆயிடுச்சு. சோட்டுக்கிளி அந்த பழத்தை சாப்பிட்டு, வாவ் துணி, இந்த பழம் எவ்வளவு ருசியா இனிப்பா இருக்கு. ஆமா, சிச்சு காட்டுல கூட இந்த மாதிரி பழம் இருக்குல. இந்த பழம் உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? துணி, ஆமா, இவ்வளவு அழகான ஸ்வீட்டான பழத்தை நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்ல. இனிமே நான் கூட உங்ககிட்டயே பழத்தை வாங்கிக்கிறேன். துணி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு, எல்லாமே உங்களோட ஆசீர்வாதம். இது என் வீட்டு மேல விளைஞ்ச பழம். நாளைக்கும் இந்த மாதிரி பழங்களை எடுத்துக்கிட்டு மறுபடியும் வியாபாரத்துக்கு வரேன். அப்படி எதிர்பாராத விதமா புஜ்ஜி தூக்கி போட்ட விதைகள் எல்லாம் இப்ப அவங்களுடைய கஷ்டத்தை தீக்கிற அளவுக்கு பெரிய விளைச்சலா விளைஞ்சிருந்துச்சு. துணி அந்த தர்பூசணி பழங்கள் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு ஊருக்குள்ள ஒரு பெரிய வீடே கட்டுற அளவுக்கு பணம் சம்பாதிச்சா. அதே மாதிரி அவ புஜ்ஜி என்னெல்லாம் விரும்புறாளோ எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்தான். இப்போ துணி கூலி வேலைக்கு போக வேண்டிய அவசியமே இல்ல. அவளே சொந்தமா வியாபாரம் செஞ்சுக்கிட்டு அவளுடைய பொண்ணான புஜ்ஜி கூட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தா. அப்படி அந்த மழையும் அந்த தர்பூசணி விதையும் அவங்க வாழ்க்கைய மாத்தி இருந்துச்சு.